நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். சென்னையில் தீ விபத்து ஏற்பட்ட தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடை கட்டடம் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மற்ற தளங்களுக்கும் புகைமூட்டம் பரவியது. பின்னர் தேனாம்பேட்டை, அசோக் நகர், டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நெடுநேரம் போராடியும் தீயையும் புகைமூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அருகிலுள்ள கடைகள் திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட துணிக்கடையில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன், காவல் இணை ஆணையர் சங்கர் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டணம் இருக்கும் பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தின் முன்பக்க கண்ணாடி சுவர் இடிந்து விழுந்தது. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே சென்னை சில்க்ஸ் கடையில் பற்றிய தீயை அணைத்த பின்னர் தேவைப்பட்டால் கட்டணம் இடைக்கப்படும் என்றும் அங்கு பார்வையிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் பின்னர் தெரிவித்தார். 2 மணி 3 மணி நேரத்திலோ இல்லை எவ்வளோ சீக்கிரமோ விரைவுபடுத்தி இந்த தீயை அணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொல்வது போல் அந்த கட்டிடம் ஸ்திரத்தன்மை இருந்தது என்றால் அதில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வழிவகை காணப்படும். இல்லை என்றால் அதை இடிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை தான் எடுக்கப்படும். மாட்டிறைச்சி விருந்தில் கலந்து கொண்ட சென்னை IIT மாணவர் சூரஜ் மீதான தற்கொலை தாக்குதலை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மாணவர் அமைப்பினர் சார்பில் சென்னை IIT வளாகம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் மாட்டிறைச்சியை உண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது ஒரு மாணவியின் கை உடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே சூரஜ் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று, தாக்குதலில் படுகாயமடைந்த சூரஜின் மருத்துவ செலவை IIT நிர்வாகமே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி IIT டீன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சென்னை IIT மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் மாணவர்களின் கோரிக்கையை IIT டீன் ஏற்க மறுத்ததால் தங்களின் போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்துள்ளனர். அடுத்த கட்டமா எங்க போராட்ட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு எல்லா முற்போக்கு அமைப்புகளும் வெளியிலிருந்து ஆதரவு தந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு இது மாதிரி கேட்டுக்கிறோம். நாங்க பிரதமர் நரேந்திர மோடி விரும்புவதை தான் மக்கள் சாப்பிட வேண்டுமா என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து திமுக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியினுடைய செயல் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை ஆட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான், திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின், தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மோடி விரும்புவதை தான் மக்கள் சாப்பிட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், மோடி ஆட்சியில் முதலமைச்சர்கள் எல்லாம் நகராட்சி தலைவர்களைப் போல் நடத்தப்படுவதாகவும் விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது. சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதேபோன்று மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் குமரி அனந்தன், தங்கபாலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நடவடிக்கை மக்கள் உரிமைகளை பறிக்கும் செயல் என்று முன்னாள் தலைவர் தங்கபாலு புகார் தெரிவித்தார்.
மாட்டிறைச்சி சம்பந்தமான மத்திய அரசினுடைய உத்தரவு மக்களுக்கு எதிரானது, மக்கள் உரிமைகளை பறிக்கிற உத்தரவு என்பதை காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களுடைய உரிமையாக இருக்கிற உணவு பழக்கத்திற்கு மத்திய அரசு, மாநில அரசு தடை போட முடியாது. மாட்டுக்கறி போராட்டத்தை முன்னிட்டு ஏராளமான பசுக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் ஒரு பசு கொலையாளி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளம் வயதில் பசுமாடுகள் இரையாக்கப்படுவதை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மாடுகளை வாங்க, விற்க, உண்ண தடையில்லை என்றும் இளம் மாடுகள் இறைச்சிக்காக கொல்லப்படுவதை தடுக்கவும் இந்த சட்டம் தடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை சந்தையை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை ஸ்டாலின் தவறாக புரிந்து கொண்டாரா என்று எனக்கு புரியவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இது மாட்டு இறைச்சிக்கு நாம் தடை செய்யவில்லை, அதை விற்பனை செய்வதை தடை செய்யவில்லை, அதை உண்பதையும் தடை செய்யவில்லை. இதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும், கொடூரமாக இளங்கன்றுகளை நடு ரோட்டில் வெட்டி சாய்த்து போராட்டம் என்ற பெயரில் ஒரு கொடூரத்தை அரங்கேற்றிய இளைஞர் காங்கிரஸை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்று அவர்களெல்லாம் பசுவை கொல்வதற்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பசு கொலையாளிகள் என்று இவர்களை சொல்லலாம். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை தமிழக அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வறட்சி நிவாரணத்திற்கு உரிய நிதியை வழங்குமாறு வலியுறுத்தினர். அருண் ஜேட்லியை சந்தித்த பின்னர் டெல்லியில் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தனர். மேலும் சென்னை ஐஐடியில் மாணவர் சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். மேலும் மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் தம்பிதுரை தெரிவித்தார். பல்வேறு காலகட்டங்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமரையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். குறிப்பாக தமிழக அரசுக்கு வரவேண்டிய 17,000 கோடிக்கு மேல் வரவேண்டிய நிலுவைப் பணம் உள்ளது. அது உடனடியாக அது தமிழகத்திற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காகத்தான் வந்தோம். அதை தான் பேசியிருக்கிறோம். டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நாளைக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை மீட்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இடைத்தரக சுகேஷ் சந்திரசேகரா, தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இடைத்தரக சுகேஷ் சந்திரசேகராவின் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை டெல்லியில் உள்ள டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. இந்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஹவாலா ஏஜென்ட் லலித் குமாருக்கு வரும் 3ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்பட்டது திமுக தான் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சாடியுள்ளார். உதகை படகு இல்லத்தில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார். படகு சவாரி செய்யும் பயணிகளின் உயிரை காக்கும் பயன்படும் கவச உடைகளை உடனடியாக வழங்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலனுக்காகவே மத்திய அரசுடன் இணக்கமான நிலையை தமிழக அரசு கடைபிடித்து வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு தான் அவங்களுடைய கைப்பாவையை தமிழக அரசு செயல்படுத்துறாங்க. இது எப்படி மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு இணைந்து நாங்கள் சில பல காரியங்களை மாநில அரசிற்கு சாதகமாக செய்து கொள்வதற்காக இணக்கமாக இருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசோடு அங்கம் வகித்திருந்து ஒரு காரியமும் செய்யவில்லை. உதாரணத்துக்கு காவிரி நீர் பிரச்சனை, முல்லைப்பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மத்தியில் அமைச்சரவையில் பங்கு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நிகழ்ச்சியிலும் நிறைவேற்றி தரவில்லை. அந்த வகையிலே கைப்பாவையாக அவர்கள்தான் மத்திய அரசோடு இருந்தார்களே அன்றி நாங்கள் இல்லை. நாங்கள் மத்திய அரசிடம் போராடி கோரிக்கைகளை பெற்று தமிழக மக்களின் வாழ்வாதாரம் சிறப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
திரைப்படங்கள் பள்ளி மாணவிகள் மனதில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை சேர்ந்த சிவசங்கரி என்பவர் காணாமல் போன தனது மகளை ஆஜர்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிபதிகள் நாகமுத்து, அனிதா சுமந்த் ஆகியோர் உத்தரவின் பேரில் நாகை காவல்துறையினர் அந்த மாணவி ஆஜர்படுத்தினர். திரைப்படங்களை பார்த்து வீட்டை விட்டு காதலனுடன் ஓடியதாக அந்த மாணவி வாக்குமூலம் அளித்த நிலையில் தணிக்கை வாரிய அதிகாரிகளை நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதனை அடுத்து ஆஜரான தணிக்கை அதிகாரி சென்சார் போர்டு விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். யூடியூப் போன்ற இணையதளங்களில் தான் ஆபாச காட்சிகள் வெளியிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து திரைப்படங்கள் பள்ளி செல்லும் மாணவிகள் மனதில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் திரைப்பட விளம்பரங்களை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். மேலும் தணிக்கை வாரியம் முழு அதிகாரத்தோடு செயல்படவில்லை என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப சட்டங்களை கடுமையாக்கும் வகையில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இணையதளங்களில் ஆபாச காட்சிகள் வெளியிடப்படுவதற்கு தடுக்க மத்திய மாநில அரசுகள் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். பொள்ளாச்சி அருகே படப்பிடிப்புக்கு வந்த நடிகை அனுஷ்காவின் கேரவனை போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்ட பொள்ளாச்சி அருகே உள்ள காளியாபுரத்தில் நடிகை அனுஷ்கா நடிக்கும் திரைப்படம் ஒன்றினுடைய படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே படப்பிடிப்பு முடிந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த அனுஷ்காவின் கேரவனை ஆவணங்களை போக்குவரத்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த கேரவனில் உள்ள ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்தது. இதனையடுத்து அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வாகனத்தை உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் ஜிகா வைரஸை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். ஜிகா வைரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக ஒன்றை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நானும் செய்திகளில் பார்த்தேன். மாண்புமிகு அம்மா ஏற்கனவே ஜிகா உள்ளிட்ட இப்போ நம்ம வந்து எபோலா சவுத் ஆப்பிரிக்காவில் எபோலா வந்த பொழுதும் அதுபோல் ஜிகா வைரஸ் நம்முடைய மேலை நாடுகளில் வந்த பொழுதும் நம்ம வந்து பொது சுகாதாரத்துறையினுடைய சார்பில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பு, பயம், பதட்டம் எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் கண்காணிப்பு எப்படி நாம் ஏற்படுத்துவது அல்லது மானிட்டரிங் அல்லது ஸ்க்ரீனிங் எப்படி ஏற்படுத்துவது என்று அரசு செயலாளரோடு பொது சுகாதாரத்தோடு நாங்கள் வந்து டிஸ்கஷனில் இருக்கிறோம். நிச்சயமாக எந்த பாதிப்பும் தமிழ்நாடு ஏற்படாத வண்ணம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. தாமிரபரணி நதியின் குறுக்கே இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் அணையில் தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுக்க அனுமதிக்க கூடாது என்று திமுக நிர்வாகி எஸ். ஜோயல் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் 2008ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி குடிநீருக்காக மட்டுமே தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வார விதிக்கப்பட்ட தடையை ஜூலை 4ஆம் தேதி வரை நீட்டித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டுள்ளது. ஓமலூர் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பிணியாக்கிய கொடூர அண்ணனை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே KR தோப்பூரை சேர்ந்தவர் ராஜசேகரன். இவர் தனியார் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் வேலைக்கு எங்கும் செல்லாத ராஜசேகரன் அடிக்கடி சித்தப்பா வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். அங்கு தங்கை முறை உள்ள 13 வயது சிறுமியை கடந்த 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். இதனால் சிறுமி தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். விஷயமறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ராஜசேகரனை ஓமலூர் மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். ராஜசேகரனின் மனைவியும் தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் ராஜசேகரன் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மானாமதுரை அருகே 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண ஏராளமான மக்கள் குவிந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் உள்ள திருவேட்டை ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்றது. தென் மாவட்டங்களிலிருந்து 480க்கும் மேற்பட்ட காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயம், ஆடு, சைக்கிள் மற்றும் பீரோ உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
இதேபோன்று புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே கோவில்பட்டி கிராமத்தில் வடமாடு விழா நடைபெற்றது. கூத்தப்பெருமாள் கோவில் திடலில் நடைபெற்ற இந்த வடமாடு திருவிழாவில் சுற்றி முள்வேலி அமைத்து குழுவாக மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். விதிமுறைகளின்படி மாட்டை அடக்கிய வீரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு அறந்தாங்கி டிஎஸ்பி முன்னிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் அகில இந்திய அளவில் கர்நாடகாவை சேர்ந்த KR நந்தினி என்பவர் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த பிரதாப் முருகன் இந்திய அளவில் 21வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து தமிழக அளவில் 2ஆம் இடத்தை தினேஷ்குமாரும் 3ஆம் இடத்தை சரவணனும் பிடித்துள்ளனர். சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு 2016ஆம் ஆண்டும் கடந்த மே மாதம் தனித்திருவு தேர்வும் நடைபெற்றது. இந்நிலையில் இதற்கான முடிவுகள் இன்று upsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக பூபதி பொறுப்பேற்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் செயலாளராக இருந்த ஜமாலுத்தீனின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து சட்டப்பேரவையின் கூடுதல் செயலாளராக இருந்த பூபதியை சட்டப்பேரவை செயலாளராக நியமித்து சபாநாயகர் தனபால் அறிவித்திருந்தார். இதையடுத்து அவர் சட்டப்பேரவையில் புதிய செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சில்க்ஸ் தீ விபத்து தொடர்பாக அமைச்சர்கள் RB உதயகுமார், விஜயபாஸ்கர் ஆகியோர் நேரில் பார்வையிட்ட பின்னர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ நம்ம மல்டி டைமென்ஷனில் வேர் ஒர்க்கிங் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பன்முகத்தன்மையோட, அதாவது சென்னை கலெக்டர் கலெக்டரேட் இல்லை மல்டி டைமென்ஷனில் வேர் ஒர்க்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னது போல் பேரிடர் மேலாண்மை துறை, அது CRA, நம்ம சென்னை கலெக்டர், தீயணைப்புத்துறை, காவல்துறை, அனைத்து துறைகளும் மக்கள் நலத்துறை உட்பட அனைத்து துறைகளும் மல்டி டைமென்ஷனில் வேர் ஒர்க்கிங். இதில் வந்து இப்போ தொடர்ந்து இந்த கண்டினியூஸாக இந்த புகை ஸ்மோக் அதிகமாக வர்றதுனால நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் துறையின் மூலமாகவும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் ஒரு 500 மீட்டர் வரைக்கும் கொஞ்சம் நம்ம கர்ப்பிணி பெண்கள், அதே போல் வயது முதிர்ந்தவர்கள், ஏற்கனவே உள்ள ஆஸ்மாட்டிக் ரெகுலராக ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் உள்ள பிராங்கியல் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸு, அது ஆஸ்மா தொந்தரவு உள்ளவர்கள், சிறிய நம்ம நியூபார்ன் கிட்ஸ், அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் போனால் இந்த தீயிலிருந்து கார்பன் மோனாக்சைடு வரும். இந்த கார்பன் மோனாக்சைடு அவங்களுக்கு மேபி லங்கில் ஒரு சின்ன இரிட்டேஷனை ஏற்படுத்துகிறோம், ஒரு சஃபகேஷன் வரும். அதனால் நீங்கள் 500 மீட்டரில் அவேல இருந்துக்கங்க. இந்த ரெஸ்கியூ பணிகள் முடிகிற வரைக்கும், இந்த மீட்பு பணி முடிகிற வரைக்கும், இந்த தீயணைப்பு முழுசாக இந்த பணிகள் முடிகின்ற வரைக்கும் கொஞ்சம் அவேல இருந்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த களப்பணியில் இல்லை, அதான் இந்த தீ கட்டுக்குள் இருக்கிறது, காலையிலேருந்து கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அணைக்கிற முயற்சிகளுக்காகத்தான் இப்போ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கூடுதல் மேன் பவர், மெஷினரிஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் பண்ணி பேக் சைடு வந்தோம். இப்போ சைமல்டேனியஸாக நம்ம என்னென்னா 3 பக்கமுமே நம்ம இப்போ வந்து கண்ட்ரோலுக்குள்ளே பண்ணக்கூடிய அந்த பணிகளை நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டுகோளுக்கிணங்க நம்முடைய தீயணைப்புத்துறையினுடைய உயர் அளவு சார்ஜ் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து இப்போ ஃபர்தராக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது. அதனால் மிக விரைவில் அதை வந்து நம்ம அணைச்சிடுவோன்ற நம்பிக்கையோடு தான் இப்போ தான் நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வாட்டர் இது பண்ண முடிஞ்சுது. முதல்ல நம்ம வந்து அது பண்ண முடியல, ஏன்னா ஸ்மோக் அதிகமாக இருந்தது. அதே போல் உள்ளேயும் ஃப்ளோர்லேயும் இப்போ நம்ம ரெஸ்கியூ டீம் உள்ளே போயிட்டாங்க, உள்ளே போய் அசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு பெட்டர் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். மிக விரைவில் அதற்குரிய 3 டைமென்ஷன்லையும் நம்ம இப்போ ரெஸ்கியூ டீம் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 20 feet அளவுல ஒரு கான்கிரீட் ஸ்லாப் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. இது வந்து இந்த பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவு? இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.